இந்த திருக்கோயிலில் திரு ஸ்ரீ உவே ஏடி சேஷாத்ரி பட்டாச்சாரியார் அவர்கள் லோகக்ஷேமார்த்தமாக 108 ஸ்ரீ சுதர்சன ஹோமங்களை மாதந்தோறும் 1 என நிகழ்த்தி பொதுமக்களின் நலனுக்கு மிகுந்த அளவில் தனது சேவையை செய்தளித்துள்ளார். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்மனே சக்கரவர்த்தி தனோஜாய சார்வபௌமாய மங்களம் லக்ஷ்மீ வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகனசே பூயாதி நித்யஸ்ரீ நித்யமங்கலம். இந்த ராமர் சன்னதியானது பல்லாண்டு காலமாக இந்த பகுதியிலே இருந்திருக்கிறது. ஏறத்தாழ சுமார் 200 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த திருக்கோயிலானது ஏற்பட்டதாக வரலாறுகள் சொல்கின்றன. இந்த திருக்கோயிலுக்கு சுமதாங்கி ராமர் கோயில் என்று பெயர் ஏற்பட்டிருக்கிறது. முற்காலத்திலே பகுதியிலே பக்கத்து ஊரில் வாழும் மக்கள் பகுதியிலே வந்து வியாபார பொருட்களை வாங்கி கொண்டு போகும்போது சற்று நேரம் இந்த சுமதாங்கி கல் இங்கே இருந்ததாகவும் அதில் இருந்து இளைப்பாறை சென்றதாகவும் வரலாறு சொல்கிறது. அதனாலே இந்த திருக்கோயிலுக்கு சுமதாங்கி ராமர் கோயில் என்று பெயர் ஏற்பட்டதாகவும் ஒரு காரண பெயராக அமைந்திருக்கிறது. அதோடு இல்லாமல் தற்போது நம்முடைய சுமைகளை எல்லாம் பெருமாள் தாங்கிக் கொள்கிறார். அதனாலே ஒரு சுமைதாங்கி ராமர் என்ற பெயரும் ஒரு முழு பெயராக அமைந்திருக்கிறது. நம்முடைய துயரங்களை எல்லாம் அவர் தாங்கி நமக்கு நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார். அதனாலே அவருக்கு சுமதாங்கி ராமர் என்ற பெயர் ஒரு காரண பெயராக அமைந்திருக்கிறது. இந்த திருக்கோயிலானது ஒரு 75க்கு பிறகுதான் மூலவர் பிரதிஷ்டை நடந்து மகாசம் கோட்சி நடந்து வைகானச முறைப்படி திருவாரூரம் நடந்து வருகிறது. அதுக்கு முன்பாக சிறிய பஜனை கோயிலாக மட்டும் இருந்தது. திருக்கோயிலிலே பூர்வீகத்திலே அல்லூரி வெங்கடாத்ரி சுவாமி என்னும் மகா பெரியவர் இங்கு தங்கியிருந்து திருவேங்கடமுடியானுக்கும் ஸ்ரீரங்க பெருமாளுக்கும் காஞ்சி வரதராஜ பெருமாளுக்கும் அனைவிதமான நகைகள் எல்லாம் திருவாபரணங்கள் எல்லாம் செய்து சமர்ப்பிப்பதாக அவருடைய சரித்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கைங்கரியங்கள் எல்லாம் இந்த திருக்கோயிலிலே தங்கிதான் அவர் செய்ததாகவும் இந்த புராணங்கள் கூறுகின்றன. அந்த வகையில் இந்த திருக்கோயிலுக்கு வெங்கடாதிரீஸ்வரர் மடம் என்றும் ஒரு பெயர் உண்டு. அந்த பெயரிலாயே இந்த திருக்கோயில் வழங்கப்பட்டு வருகிறது. திருக்கோயிலிலே ஸ்ரீராமநவமி உற்சவமானது 10 நாள் மிகவும் சிறப்பாக நடைபெறும். இந்த தினம் ஸ்ரீராமநவமி என்று விசேஷமாக பக்தர்கள் சேவித்து செல்கிறார்கள். அந்த தினம் காலையிலே பெருமாள் ராமனும் லட்சுமணனுமாக சிறு குழந்தைகளாக தொட்டில் சபை என்பது மிகவும் முக்கியமாக இந்த திருக்கோயிலிலே நடைபெறுகிறது. எங்கும் காண இயலாத ஒரு திருக்காட்சி அந்த காட்சியானது. காலையிலே தொட்டிலே சிறு குழந்தைகளாக ராமனும் லட்சுமணனும் குழந்தைகளாக சேவதாதிப்பார்கள். இந்த சேவையிலே சேவிப்பவர்களுக்கு கல்யாணம், திருக்கல்யாணங்கள், புத்திரபாக்கியங்கள், விவாக பிராப்திகள், வியாபார விருத்தி எல்லா நன்மைகளும் ஏற்படும் என்று அனைவருமே நேரடியாக கண்கூடாக கண்டுகொண்டு வருகிறார்கள். அன்றைய தினம் காலையிலே பெருமாளை தொட்டிலில் சேவிப்பது விசேஷமாக நிகழ்ச்சியாக கருதப்படுகிறது. அடுத்தபடியாக இந்த திருக்கோயிலிலே மிகவும் விசேஷமான நிகழ்ச்சி ஹனும ஜெயந்தி விசேஷ நிகழ்ச்சி. அன்றைய தினம் மார்கழி மாத அமாவாசையில் இருக்கக்கூடிய ஹனும ஜெயந்தி அன்று ஆஞ்சநேய பெருமாளுக்கு 18,800 வடைமாலை ஒரே தினத்திலே சாத்தி விசேஷமான வழிபாடு நடைபெறுகிறது. இன்று காலை திருமஞ்சனமும் மாலை விசேஷமான 18,000 வடையை கொண்டு வடமாலை அலங்காரமும் பக்தருடைய இணைச கச்சேரிகள், பக்தி பாடல்கள் முதலான விசேஷமான நிகழ்ச்சிகள் எல்லாம் இந்த மார்கழி மாத அமாவாசை அன்று விசேஷமாக நடைபெறுகிறது. அதோடு கூட நரசிம்ம ஜெயந்தி அன்று லட்சுமி நரசிம்ம பெருமாளுக்கு சகிதகலச திருமஞ்சனம், மகாசாந்தி ஹோமம் விசேஷமாக நடைபெறுகிறது. இந்த சன்னதியில் இன்னொரு விசேஷம் என்னவென்றால், எங்கும் இயலாத சோழங்கிபுரத்தில் எப்படி எழுந்திருக்கிறாரோ அதே மாதிரியாக நரசிம்மரும் ஆஞ்சநேயரும் எதிரெதிராக காட்சி அளிக்கிறார்கள். சென்னையிலேயும் வேறு எங்கேயும் இந்த சன்னதி அந்த மாதிரி அமைப்பு கிடையாது. சோழங்கிபுரத்தில் தவிர மற்றபடி இந்த சன்னதியிலே தான் எதிரே லட்சுமி நரசிம்மரும் எதிரே ஆஞ்சநேய சுவாமியும் எதிரெதிராக அமைந்து அருள் புரிகிறார்கள். கார்த்திகை மாதத்திலே சோழங்கிபுரம் செல்ல முடியாதவர்கள் இந்த திருக்கோயிலிலே வந்து இந்த தினம் 48 பிரதட்சணம் செய்து நெய் விளக்கேற்றி வழிபடுகிறார்கள். அது ஒரு பெரிய விசேஷமான சிறப்பு அம்சமாக திருக்கோயிலில் சொல்லப்பட்டு வருகிறது. கார்த்திகை மாதத்தில் 30 நாளும் இந்த நரசிம்மர் சன்னதி, ஆஞ்சநேயர் சன்னதி பிரதட்சணம் செய்பவர்கள் லட்சக்கணக்கில் வந்து பிரதட்சணம் செய்கிறார்கள். இது ஒரு விசேஷமான நிகழ்ச்சி. அதோடு இந்த திருக்கோயிலிலே 108 சுதர்சனமும் ஏற்பாடாகி சென்ற மாதம் முதல் 108 சுதர்சனமும் ஏற்பாடாகி நடந்து வருகிறது. முதல் ஹோமம் சென்ற 4ஆம் தேதி விசேஷமாக நடந்தேறியது. தொடர்ந்து அடுத்த மாதம் முதல் 38 மாத ஹோமம் நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்ச்சிகளெல்லாம் நம்முடைய பத்மஸ்ரீ ஆன்மீக சேவை
ராஜலட்சுமி அவருடைய முயற்சினாலே சுதர்சனமானது ஏற்பாடு செய்யப்பட்டு வருகின்றது. திருக்கோயிலானது சென்னை மத்திய பகுதியான ரங்கசாலை பகுதியிலே திருக்கோயிலானது அமைந்திருக்கிறது. இந்த திருக்கோயிலும் ஐகான சமக முறைப்படி விசேஷமாக வந்து வருகிறது. திருக்கோயிலில் சிற்பங்கள் எல்லாம் மிக விசேஷமாக தசாவதாரம் ராமாயணத்தினுடைய காட்சிகள் எல்லாம் சிற்பமாக வரையப்பட்டு விசேஷமாக நடந்து அமைக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் காணக்கூடிய விசேஷமான ஒரு நிகழ்ச்சியாகும். மற்றபடி இந்த திருக்கோயிலுக்கு வந்து சேவிப்பவர்களுக்கெல்லாம் விசேஷமான பலன்களை இந்த ராமபிரான் விசேஷமாக கூறுகிறார்கள். லட்சுமி நரசிம்ம சுவாமிக்கு கார்த்திகை மாதம் 4 வாரமும் சந்தன காப்பு மற்றும் வெண்ணெய் காப்புகளான ஆஞ்சநேயர் வெண்ணெய் காப்புகளான விசேஷங்கள் எல்லாம் கார்த்திகை மாதத்தில் விசேஷம் நடைபெறுகிறது. மார்கழி மாதத்தில் வைகுண்டகாதி சென்று பெருமாள் கருட வாகனத்தில் இங்கு விசேஷமாக சேவை சாதிக்கிறார். அந்த நிகழ்ச்சி விசேஷமாக காணக்கூடிய ஒரு காட்சியாகும். இப்பட்ட அநேக விசேஷங்களான பெருமைகள் பொருந்திய சுமதாங்கி ராமச்சந்திரனானது மிகவும் பழமையானதும் விசேஷமான அம்சங்கள் பொருந்தியதாகும். பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பிரான், அதோடு அமைப்பிரானுடைய விராட்டியார் வலது பக்கமாக சீதாதேவி அமைந்திருக்கிறார். இந்த மாதிரி சில இடங்களிலே தான் அமைந்திருக்கிறார். முக்கியமாக இடது பக்கத்திலே தான் சீதாதேவி இருப்பார். இந்த சன்னதியிலே வலது பக்கத்தில் சீதாதேவி இருந்து எல்லாம் கடாட்சி தருகிறார். இப்பட்ட விசேஷமான நிகழ்ச்சிகள்லாம் பொருந்திய இந்த ராமர் சன்னதிக்கு அனைவரும் வந்து எம்பெருமானையும் லட்சுமி நரசிம்மசுவாமியும் ஆஞ்சநேயம் சேர்த்து பரிபூர்ணமான அருள் பெறுமாறு பிரார்த்தித்துக் கொள்கிறேன். லக்ஷ்மி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் கணசே பூஜாத் நித்யம்